நம்ம வாழ்க்கையில பொறுமை அப்படின்றது நமக்கு எப்பலாம் ஒரு கஷ்டம் வருதோ, அந்த டைம்ல எந்த ஒரு உணர்ச்சி வசப்படாம இருக்கிறதும், யார் மேலயும் எந்த ஒரு கோவம் இல்லாம இருக்கிறதும், இந்த மாதிரி ஒரு அமைதியான மனநிலையத்தான் நம்ம பொறுமைன்னு சொல்லலாம். இதுவே மத்தவங்க நம்மள ஒரு தாழ்வா பேசும்போதும், அதனால ஏற்படும் நேரத்துல ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுற டைம்ல நமக்கு தொடர்ந்து ஒரு கஷ்டம் வரும்போது, அந்த டைம்ல அத ஒரு சாதாரணமானதா நம்ம எடுத்துக்கிறதும், நம்மளுடைய மனநிலைய நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு அமையறனால, நம்மளால எதையும் சாதிச்சு காட்ட முடியும். அப்படின்ற மன தைரியமும், தன்னம்பிக்கையும் நம்ம மனசுக்குள்ள வந்துரும். இந்த குணத்த தான் நம்ம பொறுமை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொறுமையான குணம் இருக்கிறவங்க கிட்ட நெறைய உடல்நல பிரச்சனையில இருந்தும், மனநோயில இருந்தும் அவங்கள அது பாதுகாத்துக்குது. நம்ம எல்லோருமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும்னா, முதல்ல நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பொறுமை அப்படின்ற குணம் உங்ககிட்ட இருந்தா, நீங்க செய்ற எந்த செயலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, உங்களால ஜெயிச்சு காட்ட முடியும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா நமக்கு ஏன் வாழ்க்கையில கஷ்டம் வருது? வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளும் நிறைவேறாதபோது நமது மனம் துன்பத்துல தவிக்கும். ஏன்னா, நம்ம எல்லோருக்குமே இன்பம் பிடிக்கும், துன்பம் பிடிக்காது. அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம மனசுல நம்ம காலங்காலமா பழகி வச்சிருக்கோம். நமக்கு இன்பத்த பிடிக்கிற அளவுக்கு துன்பத்த பிடிக்கிறதில்ல. இதனால நம்ம மனசுக்குள்ளயே நெறைய கேள்வி வரும். நம்ம வாழ்க்கையில இன்பம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. துன்பம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இது எல்லாமே நம்ம மனசு விளையாடும் ஒரு சித்து விளையாட்டு தான். இத உருவாக்குறதே இந்த பொறுமை தான். இந்த பொறுமைய உங்களால ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே, உங்களால இன்பத்தையும், துன்பத்தையும் சரிசமமா பாவிச்சு குடுக்க முடியும். பொதுவா ஒரு சில மக்கள் எல்லாம் அவங்க லைஃப்ல தோல்வி அடையறதும் இல்ல, வெற்றி அடையறதும் இல்ல. ஏன்னா, அவங்களுடைய லைஃப்ல அவங்க எப்பவுமே வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு உழைக்க மாட்டாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, அந்த வாழ்க்கைய ஒரு நல்லபடியா எடுத்துட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க. இத காரணமா வச்சு தான் ஒரு நல்ல இடத்துல வேலை, ஒரு அரசாங்க வேலை, நம்ம குடும்பத்த பாதுகாக்கிற முறையில எந்த ஒரு பண பிரச்சனையும் இல்லாம ஒரு வேலை வேணும்னு பெரும்பாலும் விரும்புவாங்க. இப்படியெல்லாம் செய்றனால அவங்களுடைய கோல நோக்கி ஓடுறத நிறுத்துறாங்க. இந்த மாதிரி செய்றனால அவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? வெற்றி கிடைக்காது. ஆனா அவங்க லைஃப்ல அவங்க தோத்துக்கவும் மாட்டாங்க. அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட அந்த பொறுமை அப்படின்ற குணம் இருக்கும். அதனால நம்ப எதுவேனாலும் அந்த பொறுமையால ஹேண்டில் பண்ண முடியும். நம்பளாலயும் முடியும் அப்படின்னு அவங்கள நம்புவாங்க. உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, அவங்க எந்த போட்டியிலும் கலந்துக்கல. அதனால அவங்களுக்கு வெற்றியும் அடையல. அதேபோல அவங்களுக்கு தோல்வியும் அடையல. ஏன்னா, போட்டியில கலந்துக்கினா மட்டும் தானே அவங்களால வெற்றியோ, தோல்வியோ நிர்ணயிக்க முடியும். போட்டியில கலந்துக்காம நம்ம அமைதியா இருந்தாவே, நம்ம அந்த போட்டியில மத்தவங்க யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நம்ப யோசிப்போம். நம்மள பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதே போல தாங்க ஒரு சிலர் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயமும் சிலருக்கு நடக்கிறது இல்ல. அதனால அவங்க அத விட்டுட்டு அவங்களுக்கான வாய்ப்பு எது கிடைக்குதோ, அந்த டைம்ல தேவைப்படுதோ, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி அவங்களுடைய எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்க லைஃப்ப கொண்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம அந்த போட்டியில கலந்துக்கல. அவங்களுடைய இலக்க அடைய முடியல அப்படின்றதுக்காகவும், நம்ம வாழ்க்கைய நினைச்சு உடனே சோர்ந்து போகக்கூடாது. இப்ப நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணம் இருந்தா தான், அப்பதான் நம்ம அந்த பொறுமைய நம்ம கையாள தெரிஞ்சா, அது எப்படி இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாவது எழுந்து மேல வந்துருவோம். இதனால தாங்க நம்ம சொல்றோம், இந்த பொறுமைன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம கோவப்படாம இருக்கிறதும், அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது. சில விஷயத்துல நீங்க பொறுமையா கையாள கத்துக்கோங்க. அதனால 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அதுக்கும் மேல சில நாட்கள் லேட் ஆனாலும் பரவால்ல. அதுல எது நல்லது, கெட்டது அப்படின்றத நல்லா ஆராய்ஞ்சு திங்க் பண்ணிட்டு அந்த விஷயத்த செஞ்சு முடிங்க. ஏன்னா, நம்ம இன்னும் வாழ்க்கைக்காக ஓடின்னு தான் இருக்கோம். நம்மளுடைய வாழ்வாதாரம் மட்டுமே முக்கியம் இல்ல. அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல அந்த பொறுமை அப்படின்றது நம்மளுடைய மிகச்சிறந்த பலம். நம்மளுடைய பொறுமைய சோதிக்க இந்த உலகத்துல நெறைய பேர் இருக்க தான் செய்றாங்க. நம்ம போற ஒவ்வொரு இடத்திலும் சில டைம்ல நம்ம பொறுமைய காக்க வேண்டிய நிலை ஏற்படுது. எப்படின்னா, ஏதோ ஒரு பொருள வாங்குறதுக்கு கடைக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு கடைக்காரரு பொருள் சீக்கிரமா குடுத்துடுறாரு. நம்மள காக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பொருள கொடுத்து அனுப்புறாங்க. அதே போல நம்ம பைக்ல பொறுமையா போயிட்டு இருந்தாலுமே புல்லிங்கோ ஸ்டைல்ல யாராவது நம்ம கிட்ட வந்து சேர்ந்துறாங்க. அப்படி இல்லன்னா இண்டிகேட்டர் போடாம வண்டிய திருப்புறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ரோட்ல ஹெல்மெட் போடாம நெறைய பேர் போவாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு தான் போவோம். நம்மள புடிச்சு நிறுத்தி நம்ம கிட்ட லைசென்ஸ் இருக்கா? ஆர்சி புக் இருக்கா? அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி நம்ம சில டைம்ல ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம். அப்ப 1 மணி நேரம் ஆனாலும் நம்ம டேபிளுக்கு ஒண்ணுமே வராது. இது வந்து எல்லா கடைகளுக்கும் பொருந்தாது. ஒரு சில கடையில இந்த மாரி நடக்கும். இந்த மாதிரி தான் நம்ப ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துல பொறுமையா கையாளுறோம். சில பேருக்கு நம்ம கிட்ட இருக்கிற
ஒரு ஸ்பீட் டேட்டா யூஸ் பண்ணாலுமே சில டைம்ல ஸ்லோவாகத்தான் செய்யும். அதனால அந்த பொறுமைய இழக்க வேண்டிய நிலைமை சிலருக்கு ஏற்படுது. இந்த மாதிரி நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சிலருக்கெல்லாம் பொறுமை ரொம்ப புடிக்கும். இந்த பொறுமை அப்படின்றது மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இல்ல. அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல உண்மையிலே பெண்கள பொறுமை வாய்ந்தவங்களா நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, பெண்கள் தாய்மை நிலை அடைவதால் அந்த பொறுமை பெண்களுக்கு இயல்பாவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 10 மாசம் நம்மள அவங்களுடைய உடம்புல சுமந்தும், அவங்களுடைய உயிரையும் நம்மளுக்காக பகிர்ந்து அளிச்சும், அப்புறம் தான் வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய மனசுல சுமந்தும் அந்த வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற பொறுமை தான் அவங்க மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, ஒரு நாளு ஒரு சீடரும், அவருடைய குருவும் பாத யாத்திரைக்கு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது, எதிர் பக்கத்துல வந்த ஒருத்தரு, அவருடைய எச்சிய உமிழ்நீர குருவின் முகத்துல துப்புறாரு. உடனே அந்த குரு அவன எதுவுமே சொல்லல. பொறுமையா இருந்தாரு. இத பார்த்த உடனே அவருடைய சீடர் கேட்டாரு, "குருவே, நீங்க அவன எதுவுமே கேட்கவில்லையே. ஏன் அமைதியா இருந்தீங்க? எந்த ஒரு கண்டிப்பும் கண்டிக்கவில்லையே?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்ன பதில், "அவன் என் மேல எச்ச துப்பிட்டான் அப்படின்றதுக்காக, ஐயோ! நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னும் பயப்படுறனாலயும், அவங்க நம்மள திட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறனால அப்படி நினைக்கிறது தப்பான செயல். அவன நம்ம திட்டுறனால, அவன் நமக்கு என்ன அடிமையா? அந்த மாதிரி எதுவும் இல்ல." அப்படின்னு தான் சீடர்கிட்ட அந்த குரு சொன்னாராம். அந்த சீடருக்கு ஒண்ணுமே புரியல. குழம்பி போனாராம். நம்ப அவர திட்ட சொல்லல. அவர சொன்ன வார்த்தையில இருக்கிற அர்த்தத்த யோசிச்சு பாருங்க. யாராவது பொறுமைய இழந்து கோவப்பட்டு, அதனால ஏற்படுற சூழ்நிலைய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற அர்த்தத்த தான் இது குறிக்குது. ஒரு மனுஷன் அவனுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையே சரியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே அவன் பொறுமைவாதியாக மாறிடுறான். இதனால அடுத்த டைம் உங்களுடைய பொறுமை கையை மீறி போறபோது, நான் சொல்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுடைய பொறுமை உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருமைய சேர்க்கும். ஃபிரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நம்ம பொறுமையா இருக்க ஒரு 5 டிப்ஸ நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், தியானத்தில் ஈடுபடுதல். நம்ம எப்பவுமே ஒரு தியான நிலையில ஈடுபடுறனால, நமக்கு டெய்லி நடக்கக்கூடிய எந்த ஒரு துன்பத்தையும், சங்கடமான விஷயத்தினாலயும், நம்ம கோவப்படுற சூழ்நிலையில இருந்து நம்மள பொறுமைசாலியா மாத்திக்க முடியும். இதனால நம்மளுடைய மனநிலையும் அமைதியா இருக்கும். எந்த ஒரு செயலையும் நம்ம அமைதியான முறையில அத செஞ்சு முடிக்க முடியும். செகண்ட் ஒன், அடம் பிடிக்கும் குழந்தைகள சமாதானப்படுத்துங்க. பொதுவா சின்ன குழந்தைங்கள் எல்லாம் எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடம் பிடிச்சுட்டே இருக்கும். சின்ன குழந்தைய நம்ம சமாதானப்படுத்துறதே பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாரி சின்ன குழந்தைய நீங்க சமாதானப்படுத்துற டேலண்ட் உங்ககிட்ட இருந்தா, அந்த குழந்தைய நீங்க சமாதானப்படுத்த முடியும். இந்த மாதிரி அந்த குழந்தைய நீங்க சமாதானப்படுத்தும்போது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பொறுமை உங்ககிட்ட வந்துரும். தேர்ட் ஒன், போக்குவரத்து நெரிசலில் ஹார்ன் அடிக்காம போறது. நம்ம ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது, பின்னாடி வர வண்டி எல்லாம் ஹார்ன் அடிச்சுட்டே வருவாங்க. அத பார்த்து நம்மளுக்கு எரிச்சல் ஆகும். ஆனா, அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு வண்டியும் இருக்காது. ஆனா, சும்மா ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கோவம் வரும். நீங்க ஒரு டிராஃபிக்ல போகும்போது ஹார்ன் அடிக்காம உங்களால ஓட்ட முடியுமான்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க ஓட்டுற பட்சத்துல நீங்க உண்மையிலேயே பொறுமையா இருக்கீங்க. உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம பொறுமையா இருக்கோமா? இல்லையா? அப்படின்னு உங்கள பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. ஃபோர்த் ஒன், தண்ணி லாரி அப்படி இல்லாச்சு தெருக்குழாயில தண்ணி குடத்தோட நிக்கிறது. நமக்கெல்லாம் தண்ணி இல்லாத காலத்துல, நம்ம தண்ணி லாரியில தண்ணி வரும்போது மக்களோட மக்களாய் பின்னாடி நிண்டு, அந்த பொறுமைய கடைபிடிச்சு நம்ம தண்ணி புடிச்சுட்டு போறோம். ஏன்னா, நம்ம சூழ்நிலை கண்டிப்பா தண்ணி நமக்கு வேணும். அதனால நின்னு தான் ஆகணும். அந்த பொறுமை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஃபிஃப்த் ஒன், குடும்பத்தில ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் காது குடுத்து கேட்காம இருக்கிறது. பொதுவா குடும்ப பிரச்சனை நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. இது நம்ம நல்ல விஷயத்தினாலும் சரி, கெட்ட விஷயத்தினாலும் சரி, ஒரு பொறுமைய நம்ம இழந்து, நம்ம கோவப்பட்டு மத்தவங்க மாரி நடந்துக்குனாக்க, நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நம்ப பேச ஆரம்பிச்சா, நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? சில டைம்ல நல்ல விஷயத்த கேட்கறதும், சில டைம்ல காது கொடுத்து கேட்காம நம்மளுடைய வேலைய நம்ம பார்த்துட்டு கேட்கறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க, நம்ம குடும்பத்தில பிரச்சனையே வராது. இந்த மாதிரி உங்கள மாத்திக்கிறனால, உங்க குடும்பத்தில பெரும்பாலும் பிரச்சனைகள் வராது. இந்த பிரச்சனை வராம இருந்தாலே உங்களுடைய லைஃப் நல்லபடியா போகும். அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ் இந்த பதிவு. ஃபிரெண்ட்ஸ், நம்ப சொன்ன இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது, நீங்களும் இந்த பொறுமையால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சு காட்ட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப புடிச்சதுன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.